பாடல்களை பாடியிருக்கிறார். உனக்கே நான் உயிரானே, என்னாலும் என்னை நீ மறவாய், நீ இல்லாமல் எது நிம்மதி, நீயே என்ற காதல் சந்ததி. அதை இயேசுதாஸ் பாடுகிற பொழுது நான் உங்களிடம் சொல்கிறேன், பல இடங்களில் இப்பொழுது பேசுகிற பொழுது இதை ஒரு கடமையாகவே நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்களை அன்பு கூர்ந்து நீங்கள் யூடியூபில் போய் போட்டு பாடு. அது ஒரு உலகம். உங்கள் உணர்வுகளை மிகவும் மேன்மைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான உலகத்தில் நீங்கள் உலாவ முடியும். எனவே அந்த பாடலை எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன், எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. கண்ணே கரைவான். அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் படுபாவி, இதுதான் என் கடைசி பாடல் என்று சொல்லிவிட்டு போய் கண்மூடினான். இப்படி கண்ணதாசனுடைய கவிதைகளை பார்த்தாலும் காவில் தொடங்கி காவில் முடிகிறது. திரைப்பட பாடல்களை எடுத்துக்கொண்டாலும் காவில் தொடங்கி காவில் முடிகிறது. இவையெல்லாம் அதிசயங்கள் தான். கண்ணதாசனுடைய படைப்பு காலம் பற்றி சொன்னேன். 1948 தொடங்குகிறது. நீங்கள் கண்ணதாசனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறுமனே சினிமா பாடல்களை மட்டும் கேட்டுவிட்டு ஆஹா ஒரு மகா கவிஞன் இந்த மண்ணிலிருந்து மறைந்திருக்கிறான் என்று புலம்புவதால் பயனில்லை. கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளுக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். 7 கவிதை தொகுதிகள். ஒரு தொகுதியில் 500 பாடல்கள் வீதம் 6 திரை இசை பாடல் தொகுதிகள். உள்ளே சென்று பாருங்கள். கண்ணதாசனின் புஷ்பமாளிகாவை வாழ்வில் ஒரு முறையாவது படித்து பாருங்கள். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று சொன்னானே, தமிழ் எவ்வளவு இனிமையானது, தமிழ் எவ்வளவு அழகானது, தமிழ் எவ்வளவு இதயத்தை ஈர்க்கக்கூடியது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? புஷ்பமாளிகாவை ஒரு முறை படித்து பாருங்கள். என்ன நடை! கலீல் ஜிப்ரானுடைய ப்ராஃபட்டை படிக்கிற பொழுது எனக்குள் எந்த மாதிரியான உணர்வு வருகிறது? ஆஸ்கார் ஒயில்டினுடைய ஆங்கில நடையில் ஈடுபடுகிற பொழுது எனக்கு எந்த விதமான மகிழ்ச்சி ததும்புகிறது? அது போன்ற ஒரு நடை. நண்பர்களே, கவிஞர்கள் கவிதை எழுதுவார்கள், ஆனால் உரைநடையின் சிகரத்தில் போய் அவர்கள் நின்றதாக வரலாறு கிடையாது. கவிதையிலும் உரைநடையிலும் ஒரே நேரத்தில் சாதித்தவன் பாரதி. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதி எழுதிய ஞானரதத்தை படித்து பாருங்கள். தமிழா? தமிழ் உரைநடையாக தளர்நடை போட்ட காலம் அது. தமிழ் உரைநடையாக தளர்நடை போட்ட காலத்தில் பாரதி பேனா பிடித்து எழுதிய ஞானரதத்தை ஒரு முறை படித்து பாருங்கள். எப்படிப்பட்ட மகா கவிஞன்! உரைநடையிலும் சாதித்திருக்கிறார்கள். அதுபோன்று உரைநடையிலும் சாதித்தவர்கள் கவிதையிலும் உரைநடையிலும் என்றால் ருஷ்ய இலக்கியங்களில் புஷ்கினை சொல்லுவார்கள், ஆங்கில இலக்கியங்களில் T.S. எலியட்டை சொல்லுவார்கள். தமிழ் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் பாரதி, பிறகு கண்ணதாசன். உரைநடையை அன்பு கூர்ந்து படிக்க வேண்டும். அதுதான் கண்ணதாசனின் பன்முக பரிமாணங்கள் என்று தலைப்பு கொடுத்தேன். வெறும் திரைப்பட பாடல்களில் மட்டும் கண்ணதாசன் இல்லை. அவன் எதை சொன்னாலும் வார்த்தைகள் அவ்வளவு சுகமாக வந்து சேரும். சங்கம் இயல்பாகவே வந்து சேரும். ஷெல்லியை பற்றி ஒரு விமர்சகன் எழுதினான். ஷெல்லி எப்பேற்பட்டவன்? அவனுடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய சந்த ஒழுங்கு ஓசை எந்த அளவுக்கு அழகாக அமைந்து விடுகிறது என்று சொல்ல வருகிற பொழுது, he breathed verses like rose breathes fragrance என்றான். ஒரு ரோஜா மறுமணம், ரோஜா மலர்ந்த நிலையில் மனத்தை வைத்திருப்பதை போல, மனத்தை சுவாசிப்பதை போல ஷெல்லி ஒவ்வொரு கவிதையிலும் அந்த சுகத்தை கொடுத்தார். முயன்று எழுதியதில்லை, சொல்லுகிற பொழுதே வந்து விடும். கண்ணதாசன் அப்படித்தான். அந்த சொற்கள் எப்படி வந்து விழுந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் கவிதைகளை படிக்க வேண்டும்.
1948 1961 வரை ஒரு படைப்பு காலம். கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளில் முதல் 3 கவிதை தொகுதிகள் போற்றுதலும் தூற்றுதலுமாகத்தான், முழுக்க முழுக்க அரசியல் சார்பில் தான் அந்த நேரத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்டவரை போற்றுவது, பிறகு அந்த மனிதனை விட்டுவிட்டு வேறொருவரை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் முன்னால் ஏற்ற தலைவனை தூற்றுவதும் இந்நாளில் ஏற்றுக்கொண்ட தலைவனை போற்றுவதுமாக வெறும் தூற்றல்களும் போற்றுதலுமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நடை, அதில் உள்ள உணர்ச்சி அற்புதத்திலும் அற்புதமாக. அவனே முன்னுரையில் சொல்லுவான், என் கருத்து உங்களை குழப்பும், ஆனால் என் கவிதை உங்களை மயக்கும் என்றால் முரண்பட்ட கருத்துக்களை கொடுத்ததனால் கண்ணதாசனுக்கு உண்மையிலேயே எதுதான் அவனுடைய இலக்கு, எதுதான் அவனுடைய பார்வை, எதுதான் அவனுடைய பயணம் தெரியாமல் குழப்புகிறோம். என்னுடைய கருத்து உங்களை குழப்பும், ஆனால் என் கவிதை உங்களை மயக்கும். நண்பர்களே, 1961 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார். பிறகு 61 62 63 இடைப்பட்ட காலத்தில் தமிழ் தேசிய கட்சியை ஈ.வி.கே. சம்பத்தோடு தொடங்குகிறார். அது அந்த நேரத்தில் எழுதுகிற கவிதைகள். பிறகு 63 காங்கிரஸில் 2 கலந்துவிட்ட பிறகு 77 வரையில் அரசியல் கோலம்தான், அரசியல் ஆரவாரம்தான். கண்ணதாசனுடைய அரசியல், அதில் அவன் செலவழித்த நேரம், செலவழித்த பணம், அவன் விரயமாக்கிய வாழ்நாட்கள் எல்லாவற்றையும் யோசிக்கிற பொழுது பாரடைஸ் லாஸ்டை வழங்கிய மில்டன் தான் என் கவனத்துக்கு வருகிறான். இன்று வரையில் உலகமே கொண்டாடக்கூடிய அமர காவியம் பாரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கங்கள், ஆடம் அண்ட் ஈவ் பற்றி. அந்த பாரடைஸ் லாஸ்டை எழுதிய மில்டன் தன்னுடைய வாழ்வின் பெருங்காலத்தை அரசியல் குப்பைகளை விமர்சிப்பதிலும், அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைத்து பகையை சம்பாதிப்பதில் தான் செலவழித்திருக்கிறார். அப்படி ஆங்கில இலக்கிய உலகத்தில் ஒரு மில்டன் தன் காலத்தை அரசியலில் விரயப்படுத்தியது போல தமிழ் இலக்கிய உலகில் கண்ணதாசன் தன் வாழ்வின் பெரும்பகுதியை அரசியல் உலகத்திலேயே விரயப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவன் எழுதியிருக்கிற கவிதைகள் எவ்வளவு உணர்ச்சி பெருக்காக. நண்பர்களே, பெரியாரை பற்றி அவன் ஒரு கவிதை எழுதுகிறான். நான் ஒவ்வொருவரையும் அவன் இழித்து பேசியிருக்கிறான், படித்து பேசியிருக்கிறான். அவற்றை நான் புறந்தள்ளி விடுகிறேன். அவை நமக்கு தேவை.